கோஞ்சாவை சுற்றி ஒரு ஹாங்காங்கில் ஒரு 300 பேருக்கு இருக்கிறாங்க. என்ஜாய் பண்ண 5 டேஸ் ஆல்டே. எல்லாம் நம்ம ஊர் பிள்ளைங்க நிறைய வந்திருக்கோம். 3-4 பஸ்ஸில் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஃபால்ஸ் இருந்த மாதிரி இருக்குது. மெயின் ஃபால்ஸில் வந்து மேலே உள்ள வந்து தண்ணி விடுறது மட்டும் தான் பார்ப்போம். நாங்கள் கிளம்பிட்டோம் மொமாண்டின்லேருந்து சைனாக்கு. see you. ஹாங்காங்கில் ஈஸ்டர் ஹாலிடேஸ் ஒரு 5 நாள் தொடர்ச்சியாக லீவு இருந்ததுனால நிறைய பேர் ஹாங்காங் விட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க. நாங்களும் ஃபேமிலியோடு சேர்ந்து காங்ஜோவுக்கு போனோம். ஸோ இது வந்து ஷென்சனுக்கு போய் ஷென்சன்லேருந்து காங்ஜோவுக்கு ட்ரெயினில் போனோம். இது ஷென்சன் ஸ்டேஷன் தான். ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. நல்லா க்ரௌடட். ட்ரெயினும் நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்கள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. காங்ஜா வந்து சேர்ந்த உடனேயும் அன்னைக்கு ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறதுனால நேராக பள்ளிக்கு தான் போனோம். அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளி வாசல் ரொம்ப ஒரு பெரிய இடமா இருந்துச்சு. சீனா இமாம் தான் தொழு வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அந்த வைப், அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்தது. சைனாவில் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவ்வளோ மக்கள் வந்து கூடி தொழுகிறாங்கங்கிறத பார்க்கும்போது மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஆச்சரியமாக இருந்துச்சு. அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மக்பராவையும் போய் பார்த்து ஜியாரத் பண்ணிட்டு தான் வந்தோம். இது அவங்களுடைய மக்பரா. அந்த பக்கம் தான் மெயின் பில்டிங் இருக்குது. இப்போ மாஸ்குடைய 2 பில்டிங் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்குது. இது போக ஓப்பன் ஸ்பேஸ் அங்கேயும் பார்க்கலாம். இந்த ஏரியா காஞ்சோவில் 2 வருஷமாக இருக்குது. ஓகே ஓகே. பள்ளியில் உள்ள இடங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் குரோட்டன்ஸ் வச்சு அழகாக க்ரூம் பண்ணி ஒரு கண்ட்ரி பார்க் மாதிரியே தான் இருந்துச்சு இந்த பள்ளி. பள்ளியை போய் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இது வந்து குழந்தைகள் ஏரியா. So green, Guangzhou, very neat, very clean. Turkish shop, the name is Sweet Life. Kunafa, that they do it. It's very nice. ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிட்டு போல இருந்துச்சு. ஸோ டர்க்கிஷ் கடை ஸ்வீட் வந்திருக்கோம். பக்லாவா, காஃபி எல்லாம் அடிச்சுட்டு போய் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நைட்டில் வேறு ரூட்டுக்கு போக வேண்டியதுதான் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் டிராஃபிக் யூ கேன் see quite orderly, quite nice. ஈவினிங் வந்து கேண்டன் டவரை பார்க்குறதுக்கு வந்தோம். பேர்ல் ரவரை சுற்றி தான் அது இருக்குது. ரொம்ப அழகாக அற்புதமாக இருந்துச்சு அந்த ஏரியாக்கள். போட்டிங்லாம் வச்சுருக்குறாங்க. டவருமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. குழந்தைங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களை ஓத வச்சோம். ஐயா கேண்டன் டவரை முடிச்சுட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கொரியன் ஹாட்பாட், ஹலால் ஹாட்பாட், அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் ஃபேமிலி குழந்தைகள் எல்லாருமே வந்து அந்த ஹாட்பாட்டை வந்து ட்ரை பண்ணோம். புதுசு எங்களுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அவங்க அந்த ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தது வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்துச்சு. எங்களுக்குமே அது வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஸ்டைல் ஆஃப் ஃபுட் மேக்கிங். நான் இப்போ வந்து கோங்ஜோக்கு வந்திருக்கிறேன் ஃபேமிலியோட ஈஸ்டர் ஹாலிடேஸ். ஸோ வி ஆர் என்ஜாயிங். த வெதர் இஸ் நைஸ். சரி, எல்லாம் சைனீஸில் பேசுகிறாங்க, நமக்கு ஒன்றும் விளங்கல. ஓகே, இங்கே தான் இந்த பேயூன் கண்ட்ரி பார்க் அப்படின்ட்டு ஒரு இடம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே கேபிள் கார் ஒரு கீழே இருந்து மேலே மலைக்கு போகிறதுக்கு கேபிள் கார் ரைடு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் எல்லோரும் நாங்கள் போனோம். போகக்கூடிய வழி ரொம்ப ரம்மியமாகவும் ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்காகவும் இருந்துச்சு. நிறைய காடுகள். அதை பார்த்துட்டே அப்படி ரசிச்சுக்கிட்டே போகும்போது அந்த கிளைமேட்டும் அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஜாதி ஓவர் காஸ்ட்டாக இருந்ததுனால கூலாகவும் நல்ல ப்ரீஸோடு இருந்துச்சு. இது ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ. சிட்டியும் பார்க்க முடிஞ்சுது, மலைகளையும் பார்க்க முடிஞ்சுது. என்ன எழுதிக்குதுன்னு சொல்லி போட்டு யாராவது படித்து எனக்கு கமெண்ட் அனுப்புனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ப்ரைஸ். ஹலோ,
How is it going? You good? You enjoying? Yes. Okay. You enjoying? Of course, yes. You enjoying? Yes. எல்லாம் சீனத்துல தான் இருக்குது. What you are doing? Climbing the tree? Yeah. You know? Hello. Driver Ubaidullah. இங்கேருந்து ஒரு கோல்ஃப் கார்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே உள்ள ஒரு வியூ பாயிண்ட்ஸுக்கு போனோம். அதை முடிச்சுட்டு கீழே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அந்த சில்ட்ரன் பார்க்ஸ்க்கு வந்து பிள்ளைங்களை விளையாட வச்சுட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஹாலிடே இருக்கிறதுனால ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. பெரிய சைனீஸ் எழுத்தாளர்னா ஏன்னா முகம்தான் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளோட எழுத்துல எல்லாமே சைனீஸில் தான் இருக்குது. அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டோம். ஸோ எவ்ரி திங் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது. இந்த பார்க் வந்து ரொம்ப பெரிய இடமா இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ் ஏரியா இருந்துச்சு, சில்ட்ரன்ஸ் பிளேஸ் நிறைய இருந்துச்சு. பிள்ளைங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஆரிஃப் அதியான் ஹேங்கிங் பிரிட்ஜில் வர்றாரு. ஸோ பிள்ளைங்க ஃபிஷ்ஷிங் இருந்துச்சு, ஃபிஷ்ஷிங் வச்சு விளையாடினாங்க. பார்க்கை முடிச்சுட்டு ஒரு அரபிக் ரெஸ்டாரண்ட் ஹத்ரமவுத் அங்கே போய் அரபிக் சாப்பாடு சாப்பிட்டோம். அப்படியே அது பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்ட்ரீட் மார்க்கெட் போனோம். ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. எல்லா வகையான ஃபுட்டு இருந்துச்சு. ஹலால் தான், நிறைய ஹலால் ஷாப்ஸ் இருந்துச்சு. ரொட்டி கடை, கறி, மற்றபடி ஐஸ்கிரீம்ஸ், பேக்கரிஸ். அந்த ஏரியாவே வந்து நல்ல ஒரு வைபாகவும் ரொம்ப க்ரௌடாகவும் இருந்துச்சு. ஃப்ரெஷ் மட்டன் கூட அங்கே வச்சுருந்தாங்க. It was a great relaxing time there. How is the ride, my dear? Good. You enjoying it? Yes. Very good. First time. First time. Guangzhou is a good place. 係一個好嘅地方。நெக்ஸ்ட் டே வந்து வி வென்ட் டு கோலுங் கிளாஸ் பிரிட்ஜ். அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங் டே, பியூட்டிஃபுல் கிளைமேட். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம மெயின் ஃபால்ஸில் இருந்த மாதிரி இருக்குது. மெயின் ஃபால்ஸில் வந்து மேலே உள்ள நம்ம தண்ணி விடுறது மட்டும் தான் பார்ப்போம். இது மேலேருந்து 3 ஸ்டெப்பு மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம போயாச்சு. இன்ஷால்லா இன்னும் ஃபர்தராக நம்ம போகிட்டு இருக்குது. போனால் தான் அந்த உடம்புகள்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்லிம்பாகவே வரதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து இன்ஷால்லா அப் டு இன்னும் 2 ஸ்டெப்பு நடக்க வேண்டியிருக்குது, 2 ஏரியா போகிட்டு இருக்குது. இன்ஷால்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ், வஸ்ஸலாம். மாஷா அல்லா, ரொம்ப ஜோராக இருக்குது. கிளைமேட் ரொம்ப டாப்பு. மழை பெய்யாமல் தான் இன்னும் நல்லாயிருக்கும். மேலே பின்னாடி கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது, அதுக்கு போகணும், மேலே போக வேண்டியிருக்கு. எல்லாம் நம்ம ஊர் பிள்ளைங்க நிறைய வந்திருக்கோம், 3-4 பஸ்ஸில் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், வெரி குட். மாஷா அல்லா, காக்காவை சந்திச்சதுலேயும் பெரிய பெருமை. அல்ஹம்துலில்லாஹ். குட் 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 குட். ஜோராகிறோம். தற்செயலாக உங்களை பார்த்தாச்சு. நாங்கள் ஒரு படையை வந்தால் நீங்கள் ஒரு படையோட வந்திக்கிறியா? மாஷாலா. ஆமாம், பொம்பளை இவ்வளோ பெரிய ஏணிப்படி ஏறி வந்து பெரிய வேலை. அனுப்ப நம்ம ஊரே இங்கே இல்லை. இப்போ சொல்கிறாங்க ஆங்காங்கில் இருந்து கம்ப்ளீட்டாக கோஞ்சாவுக்கு ஷிஃப்ட் ஆன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலே இருப்பாங்க தெரியும். ஒரு 3 பஸ்ஸு. இப்போ கோலங்கு வந்து ஒரு முந்தானத்து ஒரு குரூப்பு, இன்றைக்கு ஒரு 3 குரூப் வந்திருக்குது. ஆமாம், திருப்பி அடுத்த நேற்றுவும் ஒரு குரூப் வந்தால் தெரில. மொத்தத்தில் கோஞ்சாவை சுற்றி ஒரு ஆங்காங்கில் ஒரு 300 பேருக்கு இருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க 5 days ஆல்டே. இவ்வளோ இறஞ்சி இவ்வளோ ஏணிப்படி ஏறி வர பெரிய வேலை. ஏன்னா மாஷா அல்லா, சூப்பர் சூப்பர். என்றைக்கும் அல்லா அவங்க நீடி ஆளே சுற்றி வரும். ஆனந்த், நான் ஹாங்காங்லேருந்து வந்திருக்கேன். சைனீஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்போவுமே டாப் லெவலு. நம்ம இப்போ தான் வந்துட்டுருக்குறோம். நம்ம வந்து ஒன்றும் அதுக்காக இது இந்தியாவில் இருக்குமானா இந்தியாவில் இல்லை, உண்மைதான். நிச்சயமாக இங்கே சைனாவை பொறுத்தவரை எல்லா இடமும் நீட்டாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இவங்க கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை உடனே கேட்டுருவாங்க. நம்ம ஆளுங்க வந்து கவர்மெண்ட்டை சொன்னால் அவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் போய் நிற்பேன் அங்கே ரோட்டில். ஆனால் இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன் கேட்குறாங்க, அப்பா நீ ஏன் குப்பையை கொண்டு போய் அங்கே போடுற, ஏன் இதை பண்ணுற, டஸ்ட்பினில் ஏன் போடல அப்படின்னு இப்போ இருக்க ஜென்ரேஷன் கேட்குறாங்க.
வந்தேன். ஆனால் இந்த சைனாவில் இந்த இடத்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆமாம், யங் பீப்புளுக்கு தான் வச்சுருக்காங்க. அது யங்ஸ்டர்ஸுக்குள்ள ஒரு இதாக தான் வச்சுருக்காங்க. பட் மீன்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே. This is the glass bridge that நாம் போகிறோம். இப்போ இந்த கிளாஸ் பிரிட்ஜில் தான் நடக்கிறோம். இது கீழே பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால தான் நடுவில் அந்த இது போட்டு வச்சுருக்காங்க. ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். அமேசிங். கிளாஸ் பிரிட்ஜ்லேருந்து உள்ள வியூஸ் பாருங்கள். அடுத்த நாள் ஃபுட்பால் விளையாடணும் பிள்ளைங்களோட. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக விளையாடணும். ஸோ இட் வாஸ் நைஸ். நல்ல ஒரு டர்ஃபு, ஒரு ப்ரொஃபஷ்னல் கிரவுண்டு ஆக்சுவலாக. அதை புக் பண்ணி விளையாடணும். பிள்ளைங்கள் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு மசாஜ் ஒன்று போயிட்டு அப்புறம் அப்படி வந்து ஒரு ஹலால் டிம்சம் ஒன்றையும் ட்ரை பண்ணோம். அது ஓல்டஸ்ட் டிம்சம் இன் சைனா. திஸ் இஸ் த villa that we are staying here. This is our villa. We stayed here. This is the beautiful view of the lake.